ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹோட்டலில் செய்கிற மாதிரி பன்னீர் மஞ்சூரியன் வீட்டிலே எப்படி சமைக்கலாம் பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு கிச்சன் லேபிள்ஸ். ஒரு பவுலில் 200 கிராம் பன்னீரை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கிறேன். 1 கப் மைதா, 1/4 கப் கார்ன்ஃப்ளவர், ஒரு 2 ஸ்பூன் சில்லி பவுடர், கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் சோயா சாஸ் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் எடுத்து வச்சுடுங்க. கடாயில் எண்ணெய் சூடானணும் எடுத்து வச்சுருக்க பன்னீரை ஒன்று ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோடனே எடுத்துடுங்க. இப்போ மஞ்சூரியன் சாஸ் செய்கிறதுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் 15 பல் பூண்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேன். அது நல்லா வதங்கின உடனே 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தையும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். இது 2 கொஞ்சம் வதங்கட்டும். கூடவே 1/2 கப் குடமிளகாயும் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். 2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 2 ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், 2 ஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றி கலந்துக்கோங்க. தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க, அதையும் போட்டு நல்லா கலந்துக்கோங்க. சாஸ் கொஞ்சம் அதிகமாக ஆகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துக்கிறேன். இது கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணியில் நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கிட்டு அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி திக்காக இருக்கும். இதெல்லாம் மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்க பன்னீர் எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிறேன். பாருங்கள், எப்படி ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி சூப்பராக இருக்குது. இந்த ஸ்டேஜ் வந்தவுடனே ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் ஆட் பண்ணணும். என்கிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் இல்லை, அதனால் நான் கொத்தமல்லி போட்டிருக்கேன். நீங்கள் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் கிடச்சதுன்னா அதை போட்டுக்கோங்க. இப்போ ஹோட்டல் ஸ்டைல் பன்னீர் மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்தி, நான், ஃப்ரைட் ரைஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி சூப்பர் ரெசிபீஸ்க்கு கிச்சன் லேபிள்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.